உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தேர்தல் திருட்டில் ஈடுபடும் பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள ராகுல் காந்தி, போலி வாக்குகள், பொய்யான மற்றும் தவறான முகவரிகள், ஒரே முகவரியில் ஏராளமான வாக்காளர்கள், தவறான புகைப்படங்கள், படிவம் 6 துஷ்பிரயோகம் ஆகிய 5 வழிமுறைகளில் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவின் மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதியில் நடந்த வாக்கு திருட்டை புட்டு வைத்த ராகுல் காந்தி அரசியல் களத்தை தீப்பிடிக்க வைத்துள்ளார். இத்தனை நாட்களாக தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை தனது பேச்சின் மூலம் வெளிப்படுத்தி வந்த ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் அக்குவேர் ஆணிவேராக அம்பலப்படுத்தியிருப்பதுதான் அரசியல் களத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. பீகாரில் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. முதற்கட்டமாக பீகாரில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் பாஜகவின் ஓர் அங்கமாகவே தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். தேர்தல் ஆணையத்தின் தகிடு தத்தங்களை தோலுரிப்பதாக கூறி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்து காண்பித்தார். அதாவது போலி வாக்குகள், பொய்யான மற்றும் தவறான முகவரிகள், ஒரே முகவரியில் ஏராளமான வாக்காளர்கள், தவறான புகைப்படங்கள், படிவம் 6 துஷ்பிரயோகம் ஆகிய 5 வழிகளில் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக விளக்கம் அளித்தார். फेक इनवैलिड एड्रेस मतलब या तो पता है ही नहीं या फिर फेक है. बल्क वोटर सिंगल एड्रेस, एक बेडरूम का घर है, उसमें 50 लोग का एड्रेस है और जब हम वहां जाते हैं वहां लोग ही नहीं है. கடந்த மக்களவை தேர்தலின் போது கர்நாடகத்தில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் ஆணித்தரமாக கூறியிருந்த போதிலும் வெறும் 9 தொகுதிகளில் மட்டுமே தாங்கள் வெற்றி பெற்றது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியதாக ராகுல் காந்தி கூறினார். தோல்வியடைந்த தொகுதிகளில் ஒன்றான மத்திய பெங்களூரு தொகுதியை தேர்ந்தெடுத்து சுமார் 40 ஊழியர்கள் அடங்கிய குழு கடந்த 6 மாதங்களாக வாக்காளர் பட்டியலை சல்லடை போட்டு அலசி ஆராய்ந்த போதுதான் திடுக்கிட வைக்கும் முறைகேட்டை கண்டுபிடித்ததாக கூறிய ராகுல் மகாதேவ்புரா தொகுதி வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை பட்டியலிடத் தொடங்கினார். 2024 total votes polled 6.26 lakhs in the Lok Sabha. BJP wins with 658,915 with a margin of 32,707. But then the interesting thing, we look at Mahadevapura assembly segment and the BJP, the Congress polls 1,15,586 and the BJP polls 2,29,632. It's a huge imbalance, right? So we started looking at Mahadevapura assembly, we started looking at the details, and now I'm going to tell you what we found. We found that 1,250 votes were stolen. மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸை காட்டிலும் பாஜக 1,14,000 வாக்குகள் அதிகம் பெற்றிருந்ததாக கூறிய ராகுல், இதில் 1,250 வாக்குகள் திருட்டு வாக்குகள் என சொல்லி அரங்கில் இருந்தவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தார். வெறும் வாய் வார்த்தையாக மட்டுமல்லாமல் அவை எப்படி முறைகேடாக உருவாக்கப்பட்ட வாக்குகள் என்பதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தினார் ராகுல் காந்தி. போலி வாக்காளர்கள் 11,965 பேர், தவறான முகவரியில் 40,009 பேர், ஒரே முகவரியில் 10,452 பேர், தவறான புகைப்படத்துடன் 4,132 பேர், முதல் முறை வாக்காளர்களாக 33,692 பேர் என பட்டியலிட்டு முறைகேட்டை விவரித்தார். The first way, duplicate voters, one voter appearing multiple times on the voter list. Fake and invalid addresses, voters who didn't have addresses or were just fake addresses. Bulk voters in single address, one building, 50 people, 60 people,
one-bedroom house, but we go there, no 50 people living there. No record of those people ever having living there. One family living in that house. Invalid photos, photos which you simply cannot see or no photos existing of theirs on the polling list. And then the most interesting, misuse of Form 6. குர்கிராட் சிங் தாங் என்ற நபர் 4 பூத்துகளில் வாக்காளர் தகுதி பெற்றிருந்ததை தரவுகளுடன் எடுத்துரைத்த ராகுல். இதில் வினோதம் என்னவென்றால் பலர் வெவ்வேறு மாநிலங்களிலும் வாக்களிக்கும் தகுதி பெற்றிருப்பதாகவும் கூறி வாய்ப்பிழக்க வைத்தார். ஆதித்யா ஸ்ரீவத்சவா என்ற நபருக்கு மகாதேவ்புர தொகுதியிலேயே 2 பூத்களில் வாக்கு இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர் அதே நபருக்கு உத்தரப்பிரதேசத்தின் 2 பகுதிகளில் வாக்குரிமை இருப்பதையும் தோலுரித்து காட்டினார். அதுபோல பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் அம்பலப்பட்டிருப்பதாக தன் கையில் இருந்த வாக்காளர் பட்டியல் புத்தகத்தை புரட்டி காண்பித்தார் ராகுல் காந்தி. These are all the people who have voted multiple times in Karnataka. That's the names, that's their addresses, that's the polling booths where they registered to vote. இதில் வேடிக்கை என்னவென்றால் வீட்டு எண் 0 என்று குறிப்பிட்டே 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பெயர் இடம்பெற்றிருப்பதாகவும் உலகில் எங்கும் இல்லாத தாய் தந்தையின் பெயர்களோடு, அதாவது உச்சரிக்கவே முடியாத DFIGGOIDF போன்ற புனையப்பட்ட போலி பெயர்களுடன் வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறி ஆதங்கம் தெரிவித்தார். வெறும் பெயர், முகவரி, புகைப்படத்தை மட்டும் வைத்துக் கொண்டே தாம் இந்த தரவுகளை திரட்டவில்லை என்ற ராகுல் தங்களது குழு சந்தேகத்திற்கிடமான வாக்காளர்களின் வீட்டிற்கே நேரில் சென்று விசாரித்ததாகவும் விளக்கம் அளித்தார். Father's name ILSDHFHUG. थोड़े और फादर्स नेम दिखाओ, ये बड़े इंटरेस्टिंग नाम है इनके. DFOIGOIDF फादर्स नेम. नहीं, आप हंस रहे हो भैया, पूरा सिस्टम उड़ा दिया है, चोरी हो रही है. கதவு எண் 35 என்ற முகவரியில் மட்டும் 80 வாக்காளர்கள் இருப்பது ஐயத்தை கிளப்பிவிட்ட சூழலில் அந்த வீட்டிற்கு சென்று போய் பார்த்த பின்புதான் தெரிய வருகிறது. அது 4 பேர் கூட நிம்மதியாக உறங்க முடியாத ஒரே ஒரு படுக்கையறை கொண்ட வீடு என்று. இதையும் புகைப்பட ஆதாரத்தோடு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ராகுல் இதேபோல் கதவு எண் 791 என்ற வீட்டில், சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீட்டில் 46 பேர் வசித்து வருவதாக எப்படி தேர்தல் ஆணையம் கூற முடியும் என கேள்விகளை அடுக்கினார். இதில் உச்சம் என்னவென்றால் பீர் தொழிற்சாலை அட்ரஸில் 68 வாக்காளர்கள் பெயர் இடம்பெற்றிருப்பதுதான். Here is 68 voters in a brewery, commercial establishment, nobody lives there. இன்ச் அளவு போட்டோ கொண்ட வாக்காளர் பெயர், அதாவது அதை கண்ணை சுருக்கி பார்த்தாலும் தெரியாது, ஜூம் செய்து பார்த்தாலும் தெரியாது, அந்த அளவுக்கு மோசமான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பெயரும் இடம்பெற்றிருப்பதாக கூறிய ராகுல் பிரிண்ட் எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலையும் ஊடகவியலாளர்களுக்கு எடுத்து காண்பித்தார். இன்னும் கொடுமை என்னவென்றால் 90 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் முதல் முறை வாக்காளர்களாக கடந்த தேர்தலில் வாக்களித்ததாக ராகுல் கூறி சிரிப்பூட்டினார். சகுந்தராணி என்ற 70 வயது மூதாட்டி முதல் முறையாக கடந்த தேர்தலின் போது ஃபார்ம் 6 மூலம் வாக்களிக்கும் தகுதி பெற்றதாகவும் அதுவும் 2 பூத்களில் அவர் வாக்கு செலுத்தியிருப்பதாகவும் கூறி பகீர் கிளப்பினார். So she becomes a voter twice, and then the beautiful thing is, show us the next slide, she actually votes twice. முதல் தலைமுறை வாக்காளர்கள் இளம் தலைமுறையினர் தான் மோடியை மீண்டும் பிரதமராக்க வேண்டும் என வாக்களித்ததாக பாஜக கூறி வரும் சூழலில் 96, 97, 98 வயது முதியவர்கள் தான் அந்த இளம் வாக்காளர்களா என ராகுல் காந்தி நக்கலடித்தார். ஃபார்ம் 6 மூலம் இணைந்த வாக்காளர்களில் 18 முதல் 25 வயதுடையவர்கள் ஒருவர் கூட இடம்பெறவில்லை என்பதையும் ராகுல் கோடிட்டு காட்டினார். இப்படி எத்தனை வாக்குகளையும் திருடித்தான் வேறு ஒரு கூட்டம் வாக்குப்பதிவு செய்திருப்பதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். There are supposed to be new voters that vote for Mr. Narendra Modi. 95, 85, 75, 65, 55, 45. This entire list does not contain a single person. This list does not contain a single person between the age of 18 and 25.
ஜனநாயகத்தை கட்டி காப்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் வேலையே தவிர அதனை சுக்குநூறாக்கி வேடிக்கை பார்ப்பது அவர்கள் வேலையல்ல என முழங்கினார். வாக்காளர் பட்டியல் குறித்த தரவுகளை டிஜிட்டல் முறையில் எளிதில் கண்டறிய முடியும் என்ற ராகுல் வாக்காளர் பட்டியலின் சாஃப்ட் காப்பியை தேர்தல் ஆணையம் தர மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் சேர்ந்து தேர்தல் செயல்முறையை சீர்குலைப்பதாகவும் பகீர் புகார் கூறினார். The Election Commission refuses, absolutely refuses to give us the voter list. Doesn't give it to political parties, gives it in a form where it simply cannot be analyzed, or it couldn't be analyzed until we did this work. தாம் சொல்வதெல்லாம் உண்மை என்பதால் தன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ தேர்தல் ஆணையம் அஞ்சுவதாக தெரிவித்த ராகுல் காந்தி தன்னிடம் உள்ள ஆதாரங்களே தமக்கு கவசமாக இருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். ராகுல் காந்தியின் புகார்கள் யாவும் பொத்தாம் பொதுவாக இல்லாமல் தரவுகளுடன் துல்லிய தன்மையுடன் பொது வெளியில் எடுத்துரைக்கப்பட்டிருப்பது இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டிற்கு விடுக்கப்பட்டுள்ள சவால் ஆகும். நடுநிலையாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஒரு கட்சிக்காக மொத்த விதிகளையும் மாற்றி முறைகேடு செய்கிறது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை சாதாரணமாக விட்டு விடாமல் நீதிமன்றங்கள் தலையிட்டு கேள்வி எழுப்பி மக்களின் ஒரே ஆயுதமாக இருக்கும் வாக்களிக்கும் உரிமையை காப்பாற்ற வேண்டும். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.